ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம ரொம்ப பொறுமையான ஒருத்தவங்களுக்கு தான் நன்றி சொல்ல போகிறோம். இவங்களோட ஒரு சக்தி மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாரும் மிதந்துக்கிட்டு தான் இருப்போம், இல்லை பறந்துக்கிட்டு இருப்போம். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு க்ளூ தரேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது பூமிக்கு தான் இன்றைக்கி நம்ம நன்றி சொல்ல போகிறோம். பூமி எப்படி அதை தோன்றவங்களையும் தாங்கிக்கிட்டு நிற்கிது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் அதை கண்டுக்காமல் நகர்ந்து போகிறது தான் வள்ளுவர் சொல்கிறாரு இந்த குறளில். ஸோ சூரிய குடும்பத்திலேயே பூமிங்கிற ஒரு கிரகத்தில் தான் நிறைய நீரும் போதுமான அளவு காற்றும் இருக்கிறதுனால நம்மளால் இங்கே வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. ஸோ நம்ம பூமிக்கு எப்போவுமே நம்மளோட நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ பூமியோட ஈர்ப்பு விசை மட்டும் இல்லைன்னா உட்கார்ந்துட்டோ இல்லை நின்றுட்டோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்க முடியாது. பொதுவாக பெண்களை பூமியோட கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி சொல்லியே தான் நம்மளை ரொம்ப டம்மி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ பொறுமையாக இருக்கணுங்கிறது அவசியம்தான். பட் எங்கே இருக்கணும், எந்த சூழ்நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற அறிவும் நமக்கு எப்போவுமே இருக்கணும். நம்ம மேலே அன்பு செலுத்துகிறவங்க, நமக்கு தேவையான சரியான மரியாதையை கொடுக்குறவங்க, அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம பொறுமையாக இருந்தால் போதும். நம்மளை பிடிக்காதவங்கக்கிட்டையோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கக்கிட்டையோ நம்ம பொறுமையாக இருக்கணும் தேவையே இல்லை. நம்ம அந்த இடத்துல சூரியன் மாதிரி தான் இருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.